ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் 71 சேனலுக்கு உங்களுடன் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருசீரகம், பட்டை லவங்கம் மசாலா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மூணு கீரி வச்ச பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட சுடு தண்ணியில் வேக வச்ச மீன் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் அரிசி போடுறேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்குபடி கணக்கு பண்ணி. இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இது கூட ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குக்கர் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிக்கலாம். சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது. இது கூட நான் முட்டை தனியாக வேக வச்சு இது கூட செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.